அனைவருக்கும் வணக்கம். சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ள நிவாரண தொகை ரேஷன் கடையில் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு சில தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் விதமாக 1487 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்குவதற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சமயம் 1487 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எதுக்காக அப்படின்னா நிவாரணத் தொகைக்காக. அதே மாதிரி ஏன் ரேஷன் கடையில் இந்த நிவாரணத் தொகை கொடுக்கப்படுகிறது, அக்கௌண்ட்டில் வங்கி பேங்க் அக்கௌண்ட்டில் போடவில்லை அப்படின்னா, ஆல்ரெடி கலைஞர் உரிமை தொகை நிறைய பேருக்கு அக்கௌண்ட்டில் தான் அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. அந்த டைமில் கலைஞர் உரிமை தொகையை அப்ளை பண்ணும்போது ஒரு சிலருக்கு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிறதில்ல, ஓடிபி ப்ராப்ளம், ஓடிபி எஸ்எம்எஸ் வரதில்லை, இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூலாம் இருந்தது. ஒரு சிலருக்கு அக்கௌண்ட் இல்லாதனால புதுசாக அக்கௌண்ட் உருவாக்கப்பட்டு க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாது அப்படின்றதுனால நேரடியாக ரேஷன் கடையில் ரொக்கமாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏடிஎம்கள் வேலை செய்வதில்லை, ஒரு சில எரர்ஸ் ப்ராப்ளம்லாம் வருகிறது. அதேமாதிரி நிறைய பேருக்கு இந்த நிவாரணத் தொகை வழங்கும் போது நிறைய பேருக்கு அக்கௌண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் ரேஷன் கடையில் ரொக்கமாக வழங்க வேண்டும் அப்படின்ற அந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.